வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. சமீபத்தில வெளியான டிடி அப்புறம் சஞ்சய் ஜெசனோடைய இன்டர்வியூ. பொதுவா இந்த மாரியான டாபிக்லாம் எடுத்து நம்ம பேசுறதே இல்ல. ஏன்னா நம்ம மாசத்துக்கு ஒரு 10, 15 வீடியோ தான் போடுவோம் அப்படிங்கிறப்போ, எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் ஒரு அரசியல் படுத்த முடியாத, இல்ல அரசியல் தெளிவு குடுக்க வேண்டிய வீடியோவா இல்ல அப்படின்னா நம்ம பேச போறதில்ல. இது ஏன் இவங்க செல்ஃப் சென்ட்ரிக்கா பேசுறாங்களா? இல்ல தன்னை நடுநிலைவாதியாக காமிச்சுக்கிறாங்களா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்ல. எனக்கு நேரம் இருக்காது. அதனால நான் ரொம்ப ரொம்ப அரசியல் படுத்த வேண்டிய விஷயம், இல்ல அரசியல் பார்வையோடு பார்க்க வேண்டிய விஷயத்த பேசணும்னு ஆசைப்படுவேன். அப்படியாக்க இந்த விஷயம் இல்ல அப்படிங்கிறனால தான் நான் பேசல. பேசணும்னு முடிவுக்கு வரல. அப்ப ஏன் இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா, அத நெறைய பேர் வேறு விதமாக அரசியல் பார்வையோட பார்த்திருந்தாங்க. வலிந்தோ இல்லன்னா விரும்பியோ அரசியலை அதுல திணிச்சிருந்தாங்க. அதனால தான் இந்த பர்ட்டிகுலர் வீடியோவ கண்டிப்பா பேசணும் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள முழுமையாக நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். ஜெசன் ரொம்பவே தன்மையாவும், ரொம்ப ஷட்டில்டாவும் அ எல்லா விஷயங்களையும் ஆழ்ந்து உள்வாங்கக்கூடிய ஒரு நபராக தென்பட்டார். அவருடைய வீடியோ முழுக்கவுமே அவருடைய பதில்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருந்துச்சு அப்படிங்கிற நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதே வயசுல தான் விஜய் அவர்கள் இன்டர்வியூ குடுக்கும்போது, உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவர் நடிச்ச படங்களுமே அந்த காலகட்டத்தில அந்த மாதிரியான படங்களா தான் இருந்திருந்தாலும், அதில ஏதாவது ஒரு பாட்டையோ, இல்ல டான்ஸையோ அவர் சொல்லியிருந்திருக்கலாம். பிகாஸ் அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாடகராகவும் அவரே பாடியிருப்பார் அவரோட படங்கள்ல. இல்லாட்டினா அவருடைய நடனங்கள். இதுதான் அவர கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்த விஷயங்களா இருந்துச்சு. ஆனா அவர் சொன்னது என்னன்னா, மாமியார் முதுகுல சோப்பு போட்டது தான் எனக்கு பிடிச்ச சீனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது சஞ்சய் ஜெசன் எவ்வளவோ மெச்சூர்டா, ரொம்ப காம்பேக்ட்டா, அ கம்ப கம்போஸ்டா இருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இத நான் கண்டிப்பா பதிவு செஞ்சுட்டு, இது ஒரு பெர்சனலான ஒரு ஒரு டைரக்டருக்கான ஒரு இன்டர்வியூவாக முதலாக அறிமுகமாகுற ஒரு டைரக்டருக்கான இன்டர்வியூவாக தான் பார்க்குறேன். பட் இதில புகுத்தப்பட்ட அரசியல், இல்லன்னா அரசியல் பார்வையோட பார்க்கப்பட்டது அப்படின்னா, முதல் விஷயமாக என்ன சொல்லணும்னா, உதயநிதி அவர்களையும் சஞ்சய் ஜெசன் அவர்களையும், அதாவது உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு எந்தவித அ இதுவுமே எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம வெறுமனே அரசியல் பின்புலம் இருந்ததால் டக்குன்னு வந்துட்டாரு. டெப்டி சிஎம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ எல்ஓபியா எதிர்க்கட்சியா இருக்கிறாரு. அப்படிங்கிற மாரியான ஒரு பார்வை. சஞ்சய் அவங்க அப்பா சிஎம் ஆகவே இருந்தாலும் அவர் சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச டைரக்ஷன தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு. இப்ப கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் சிஎம் ஆயிருக்காரு. அதற்கு முன்னாடி வரைக்கும் அவரும் ஒரு ஆக்டர் தான். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது, சஞ்சயுமே ஒரு நெப்போ கிட் தான் அப்படிங்கிறது நெறைய பேர் மறைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமலாம் இல்ல. மறைச்சிட்டு இந்த கேள்வி வச்சுட்டு போறாங்க. இப்போ சஞ்சய் இல்லாத இடத்துல வேற ஒரு டைரக்டர் இருந்திருந்தா, இந்த மாரி பெரிய புரொடக்ஷன், லைக்கா புரொடக்ஷனோட அவருக்கு எல்லாமே கிடைச்சிருக்குமா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப லைக்கா புரொடக்ஷன் ஸ்ரீலங்கால இருக்கு. அவங்க அங்க பிறந்தவங்க. அதனாலயும் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைச்சிருக்கலாம். ஆனா, மிக முக்கியமா இந்த பக்கம் பார்க்கணும் அப்படின்னா, விஜயோடைய மகன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்துல இருந்து தான் வராரு. அவரும் நெப்போ கிட் தான். எனக்கு இந்த நெப்போ கிட்லலாம் பெருசா அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அது உங்களுக்கே தெரியும். நான் எல்லா வீடியோலயுமே அந்த மாரி வாரிசு அரசியலா இருக்கட்டும், அதுலலாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதனால ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இல்ல ஒரு அடிமட்டத்திலிருந்து வரவங்களுக்கு கஷ்டம். அது நான் ஒத்துக்கிறேன். பட் அதற்காகவே ஒரு இந்த தந்தைக்கு அந்த மகன் பிறந்துட்டான் அப்படிங்கிறனால அவனுக்கு அதில் ஒரு பேஷன் இருக்குன்னா அவன் வரக்கூடாதுன்னுலாம் பேசுகிற அளவுக்கு கொடூரமான எண்ணம்லாம் கிடையாது. இப்போ என்னோட நண்பன் எடுத்துக்கோங்க, முத்து. நம்மளுடைய முதல் வீடியோ அவரோட வீடியோ தான், அவரோட இன்டர்வியூ எடுத்திருந்திருப்பேன். அயலி படத்தோடைய இயக்குனர். இப்போ அவங்களோட படத்துல அவரோட படம் ரொம்பவே அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. முதல் படமாக இருந்தாலுமே அவர் தன்னை ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. ஆனா, அவருக்கு 2வது படம் உடனடியாக கிடைச்சுச்சா அப்படின்னா, இன்ன வரைக்கும் அவருக்கு கிடைக்கல. அத தாண்டி இந்த முதல் படத்துல இவ்ளோ அங்கீகாரம் மக்களால் குடுக்கப்பட்டிருந்தா கூட, டிடி போன்ற ஒரு தொகுப்பாளினி அவர கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா, அந்த பிரிவிலேஜ் கிடைக்கலல்ல. அந்த மாரி சமயங்கள்ல எனக்குமே வருத்தமா தான் இருக்கும். அங்க தான் நம்ம யோசிக்கணும். ஜெசன்க்கு முதல் படத்திலேயே லைக்கா புரொடக்ஷனு, மியூசிக்ஸ், டிரெக்டர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டான அவங்க நேம நிலைநிறுத்தி கொண்டவர்கள் அவருக்கு வொர்க் பண்ண வராங்க. அவர் ஜெசன் எப்படி படம் எடுப்பாரு அப்படின்னு நம்மளுக்கு இன்ன வரைக்கும் தெரியாதப்ப கூட எல்லாருமே ரிஸ்க் எடுத்துட்டு வராங்க. ஆனா அது நெப்போ கிட்ல சேராது. அவர் சொந்தமா கால்ல நிக்கிறாரு, சொந்த கால்ல நிக்கிறாரு. அப்புறம் ஏன் டிடி கூப்பிடுறாங்கன்னே புரிஞ்சுக்க மாட்டானுங்க. டிடி போன்ற நபர்கள், அதுவும் பிஹைண்ட் வுட்ஸ் மாரியான பெரிய சேனல்லேருந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிற வாய்ப்பெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா? அப்படிங்கிற பார்வைலாம் கிடையாது. நேரா உதயநிதியையும் இவரையும் தான் கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ உதயநிதி அவர்கள்
இவர் டெப்டி சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. அந்த தேர்தலில் அவர் அதற்கு முன்னாடியும் அவங்க அப்பா கூட அவர் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்கார். அதுக்கப்புறமும் அவர் வந்து ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்கார். 2024 எலெக்ஷனில் சொல்லி அடித்த மாதிரி 40க்கு 40 சீட் இந்த பார்லிமெண்ட்டில் நம்ம வின் பண்ணோன்னா அதற்கு பெரும் பங்கு வகித்தது அப்படின்னா உதயநிதியோடைய அந்த டெக்னிக் தான் சொல்லலாம். அவர் வந்து அந்த எய்ம்ஸ் செங்கல் கற்களை தூக்கிட்டு வந்து அந்த பரப்புரை அப்படிங்கிறது ஒரு டாப் நாச். அதன் மூலமாக தான் நம்மளால் 40க்கு 40 கொஞ்சம் இன்னும் இலகுவாக நம்மளால் அடிக்க முடிஞ்சுச்சு. அந்த அளவுக்கு திறமையானவர். இன்றைக்கும் நீங்கள் போயிட்டு எந்த இடத்துல நிப்பாட்டி எந்த சம்மந்தமாக கேள்வி கேட்டாலும் உடனடியாக வந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு திராணி உள்ள ஒரு அறிவார்ந்த ஒரு நபராக தன்னை ப்ரூஃப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அதாவது நெப்போக்கிட்டோ இல்லைனா வந்து அவருடைய தந்தை ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியலில் இருந்திருக்கிறார், அதனால் இவருக்கு ஈஸியாக ஒரு பாதை கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நான் பார்க்க விரும்பலை. ஓகே, வாட் எவர். ஸோ இது ஒரு அரசியல் பார்வை. இதை நீங்கள் உதயநிதி கூட வந்து சஞ்சயை கம்பேர் பண்ணும்போது ஒன்று ரெண்டுமே வீக்காக நான் பார்க்குறேன் நீங்கள் கம்பேரிசனை. அதுக்கப்புறம் ரெண்டுமே நான் ஈக்குவலாகவும் பார்க்குறேன். இதில் ஒன்றும் சஞ்சய் அப்படியே வந்து சொந்த காலில் நின்றுட்டாரு, உதய் வந்து அப்படி நிற்கலை அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. முதல்ல விஜய் அவர்களே இந்த திரைப்படத்திற்கு வந்தது காரணம் அவங்களோட அப்பா சந்திரசேகரனால தான். அவர் ஒரு தனிநபராக எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருந்தா அந்த வாய்ப்பு அவருடைய முகத்திற்கு கிடைத்திருக்குமா அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறிங்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து தூக்கிட்டு வர்றது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிரும். எல்ஸ் ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அப்புறம் ரெண்டாவதாக அவங்க கொண்டுட்டு வர்றது வந்து சமீபத்தில் அரெஸ்டான விளாத்திகுளம் தொகுதி மார்க்கேண்டன் அவர்களுடைய மகன் அக்ஷய், அவரையும் இவரையும் கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இதை வந்து நிறைய பேர் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பழக்கமான பெரிய இயக்குநர்களுடைய பையங்க இவங்கெல்லாம் தூக்கிட்டு வர்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும், இவ்வளோதாண்டா உங்களை அரசியல் புரிதல், உங்களெல்லாம் பெரிய என்னோட அண்ணனா தூக்கி வச்சு தலையில் வச்சு கொண்டாடி இருக்கேனே ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்து. ஏன் அப்படின்னா மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்படும் போது அவருடைய மகன் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டு அது நிறைய பேர் வந்து முக்கியமாக அனில்ஸ்களையும் ரவுட் மாஃபியாவையும் வந்து கடுப்பேற்றி இருந்துச்சு. அதனால் ரவுட் மாஃபியா வந்து இவரை மீம் மெட்டீரியல் ஆக்கணும்னு முடிவு செஞ்சு நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு நான் வந்துட்டு இன்ஸ்டாவில் வீடியோ போடுறதுக்கு மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்குலாம் காசு கொடுத்துருந்தாங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பரிதாபங்கள் அவங்களுமே வந்து அவரை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவர் சொன்ன அந்த வார்த்தை, ஹானரபிள் சிஎம் சார், உங்கள் கூட வேணால் உங்கள் பையன் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் என் அப்பா கூட தான் இருக்கேன், எங்கள் அப்பா என்னை நல்லா கவனிச்சிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த விளாத்திகுளம் தொகுதியில் உள்ள மக்களையும் அவர் நல்லா கவனிச்சிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட்டு அது கொஞ்சம் காண்டாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காண்டானவொடனே அதற்காக தான் இந்த இன்டர்வியூவில் அவர் சஞ்சய் வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணி சொன்னார், நான் சொல்ல வரல. பட் காண்டாயிட்டனால கம்பேர் பண்ணி வந்து எல்லாருமே பேசியிருந்தாங்க. பட் ஒரு தந்தை அரெஸ்ட் பண்ணப்படும் போது அவங்களோட மகனாக இருந்து அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணுமே தவிர இதில் வஞ்சன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவர் வந்து இதை கண்டிப்பாக இதை பேசி அவன் எங்கள் அப்பா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிலாம் அவர் பேசுன மாதிரி இல்லை. அது யதார்த்தமாக வந்தது. அது ஒரு கோவத்தோடையோ இல்லை வருத்தத்தோடையோ வெளிப்பாடாக இருந்திருக்கும். எனக்கு எங்கள் அப்பா வேணும், நான் எங்கள் அப்பா கூட இருக்கேன், நான் மிஸ் பண்ணுவேன் எங்கள் அப்பாவை, உங்களுக்கு வேணால் உங்களோட பையனோட அருமை தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு. இப்போ யூஸ்வலாகவே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம எதிராளியை அந்த மாதிரியாக ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி தான் வந்து நம்ம சொல்லுவோம். உனக்கு என்ன தெரியும், நீ அனுபவிச்சிருந்தா தான் தெரியும் அப்படிங்கிற வார்த்தை வரும்ல, அந்த மாதிரி யதார்த்தமாக அவர் சொன்னது தான். பட் அதில் காண்டாகிறதுக்கோ இல்லை கடுப்பாகிறதுக்கோ எதிராளிகளுக்கு நிறைய வந்து அறமும் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்க காண்டாயிட்டாங்க. ஆனால் அதை வந்து அவரை கண்டிப்பாக மீம் மெட்டீரியல் ஆக்கணும்னு அவங்க முடிவு பண்ணதுக்கான காரணம் அவருடைய தோற்றம், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் பேசும் விதம், அதை வந்து அவங்களுக்கு ரொம்பவே பயன்பட்டது. அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. என்னென்னா மார்க்கண்டேயனுடைய பையன் அக்ஷய் பேசுகிற அரசியலை சஞ்சய் பேசுவாரா? எதுக்கு இதை கம்பேர் பண்ணணும்? அதாவது மார்க்கண்டேயனோட பையனை நீங்கள் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குனீங்க, தசாவதாரத்தில் பல்ராம் நாயுடு மாதிரிலாம் வந்து காமிச்சு மீம் பண்ணீங்க, அதெல்லாம் ஓகே, அது உங்களுடைய அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் இந்த கம்பேரிசன் எதுக்கு பண்ணுறீங்க? உங்கள் பையன் பார்த்தீங்களா ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்கான், அவரோட பையன் பார்த்தீங்களா வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க, பெரிய டைரக்டர் ஆகிட்டாங்கன்னா அவன் எலிட்டாக இருக்கிறான், அந்த அரசியலுக்குள்ளேயே இன்னும் வரலை, இல்லை வரப்போகிறது இல்லாமல் இருக்கலாம், அதனால் அவனுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடச்சிருக்கும், வந்து உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துருந்துருக்கலாம். இவங்க அப்பா ஒரு அரசியல்வாதி, அவர் கைது செய்யப்படுறாரு, அதனால் அந்த பையன் வந்து பேசுகிறான், அதனால் அவனுக்கு வந்து அரெஸ்ட் ஆகியிருந்துருக்கலாம், இல்லைனா அவங்களை வந்து வார்ன் பண்ணி விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அந்த பையன் பேசுகிற அரசியலை சஞ்சயால் பேச முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. முதல்ல சஞ்சய்க்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கா? அவர் வந்து ஒரு கனடா சிட்டிசன்.
இந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வருது. அந்த வெர்டிக்டுக்கு வந்து தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பை எதிர்த்து இது மதவாதிய பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு தைரியமாக வந்து அங்கே அட்மிட் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட் ஆகி போகும்போதுமே அவன் வந்து எதற்காக அரெஸ்ட் பண்ணோங்கிறத தைரியமாக அங்கே இருக்கிற ப்ரெஸ் கிட்ட சொல்லும் போது வாயை பொத்தி அவனை வந்து கைது செஞ்சுட்டு போகிறாங்க. அந்த கட்ஸு சஞ்சயோடைய தந்தைக்காவது முதல்ல வருமா? ஏதாவது ஒரு பிரச்சனைனா ப்ரெஸ் மீட் கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? எதுக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் அவரை மீன் மெட்டீரியல் ஆக்குறீங்க இல்லை ஆக்க போகிறீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வேற விஷயம். அதுவே உங்களோட அரசியல் புரிதல் இல்லாமல் தான் நீங்கள் செய்கிறீங்க. அவர் அன்னைக்கு பேசினதான அரசியல் உங்களால் பேச முடியுமாங்கிற கேள்வியை நம்ம எல்லாருக்கிட்டையும் வைப்போம். பரிதாபங்கள் அவர்கிட்டையும் வைப்போம்னு வச்சுக்கோங்க, கோபி சுதாகர் கிட்ட. பட் அதையும் தாண்டி இந்த கம்பேரிசன் எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி தான். அப்புறம் இந்த வந்து இன்னொன்று 3வது விதமாக அரசியலாக பார்க்கப்பட்டது அப்படின்னா, பிளான்டாக செய்கிறாங்களோ, சங்கீதா போய் டிவோர்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு யாருமே இல்லை குடும்பமே இல்லை அப்படின்னு விஜய் சொல்வது, அதனால் பரிதாபப்பட்டு ஓட்டு விழுந்ததுக்கப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஜனநாயகன் படம். அதுக்கு சங்கீதா போய் பார்க்குறாங்க, அவங்க போய் பார்க்க போனாங்க, மாஸ்க் போட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத யாரோ வீடியோ எடுத்து வந்து வெளியிடுறாங்க, லீக் ஆகுது. அதுக்கப்புறம் ஜெசனை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்க போகும்போது ஜெசன் வந்து சொல்கிறாரு, என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, டிடி ஒரு நீங்கள் இப்போ தான் வந்து வந்திருக்கீங்க, இது அதிகப்படியான கேள்வி தான், இருந்தாலும் நான் வந்து அசியூம் பண்ணியே கேட்குறேன், ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹாலிவுட்லேருந்து படம் இயக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு நடிகரை கூட்டிகிட்டு வரலாம், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நடிகரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை கூட்டிகிட்டு போவீங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. உடனே வந்து அப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதெல்லாம் நீங்கள் வந்து குடும்பமாக தான் இருக்கீங்க, ஆனால் பிளான் பண்ணி இது பண்ணீங்களா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி குடும்பமாக இருந்து பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அவங்க அம்மா வந்து சங்கீதா அவங்க வந்து டிவோர்ஸ் வரைக்கும் கோர்ட்டுக்கு போயிருந்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை கோச்சிட்டு போகிறான் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டோ இல்லை ட்ராமாவோ நடத்தியிருந்துருக்கலாம். கோர்ட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அதனால தான் வந்து நான் ரொம்ப நாள் சொல்ல தயங்கி சொன்னது இன்றைக்கி நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். அதனால் அவங்க நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணாங்க. இந்த தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலமாகவே அவங்க பெரிய தாக்குதலுக்கு சந்தித்தாங்க. என்ன அப்படின்னா, சங்கீதா அவர்கள் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட படுக்கையில் ஷேர் பண்ணியிருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வந்து இணையத்தில் இவங்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பரப்புனாங்க. இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணணும் இல்லையே, தன்னுடைய கணவரை அவங்க ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணி இதெல்லாம் கூட்டு பிளான்டாக இருந்திருந்தா இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க மனஸ்தாபம் வந்துருச்சு, கோர்ட்டுக்கு போனது உண்மை. அதனால தான் வந்து அவர் திருமணத்துக்கு அவங்களோட தோழி அழைச்சிட்டு போனது எல்லாமே உண்மை தான். இதெல்லாம் பர்சனல் டாபிக்னாலும் இன்றைக்கி பேச வேண்டி வந்துருச்சுங்கனாலும் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நான் பேசுனதில்லை, இதுக்கப்புறமும் நான் பேச போகிறது இல்லை. இப்போது அந்த அரசியல் அது பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அப்படின்னு எனக்கு புரியுது. அப்போ எதுக்கு தான் இந்த இன்டர்வியூ, ஏன் எல்லாருமே இதை உற்று நோக்குனாங்க? ஆவலோட பார்த்தாங்க, வன்மத்தோட பார்த்தாங்க, தாவேக்கா ஆதரவாளர்களும் பார்த்தாங்க, தாவேக்காவுடைய தீவிர வெறுப்பாளர்களும் பார்த்தாங்க. அந்த வீடியோ அவ்வளோ தூரம் வந்து வியூஸ் போயிருக்கு அப்படின்னா ஏன்னா அது வந்து அவங்களுடைய குடும்ப பிரச்சனையை டிடி வந்து கண்டிப்பாக கேள்வியாக வைப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சது என்ன, இல்லை அது சம்மந்தமாக ஏதாவது ஒன்று வரும், இல்லை விஜய் சம்மந்தமாக ஏதோ ஒரு கேள்வி வரும். ஏன்னா டிஆர்பிக்காக கேட்கப்படும். அதனால் அவர் என்ன சஞ்சய் வாயிலிருந்து பதிலாக வருது அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்காக அந்த கேள்விகள் வைக்கப்பட்டிருந்திருக்கலாம். அவர் ரொம்ப தெளிவு அப்படிங்கிறதுனால இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த பதிலை சொல்லியிருக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, டிடியோட கேள்வியே அதீத கற்பனை தான். ஃப்யூச்சரில் ஹாலிவுட்டில் கேட்டால் இது அவரோட முதல் படம். இந்த முதல் படத்தில் அவர் சாதிச்சு அதுக்கப்புறம் தன்னை இன்னொரு 4 படங்கள்லையாவது காமிச்சு தன்னை ப்ரூஃப் பண்ணி அதுக்கப்புறம் ஹாலிவுட்டில் கூப்பிடும்போது முதல்ல விஜய்க்கே வந்து ஒரு வேளை அவர் சிஎம்மாவே ஆகாமல் இருந்திருந்தா கூட விஜய்க்கே வயசாக இருந்திருக்கும், அவர் ஹீரோவெல்லாம் நடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம அப்பாவை வந்து நம்ம போய் கன்வின்ஸ் பண்ணி அவர் கூப்பிட்டு அவர் வந்து நான் வரேன் நான் சொல்ல போகிறாரு, இதெல்லாம் நடக்காத விஷயங்கள் தானே. அதுக்கு ஏதோ ஒரு ஹீரோவோட பேரை நான் சொல்லி பாருங்க அவங்க அப்பாவோட பேரை சொல்லலைன்னு சொல்லி ஒரு விவாதம் போகும். அதுக்கு நான் எங்கள் அப்பாவோட பேரே நான் சொல்லிக்கிறேன், நான் என்ன நாளைக்கு போய் அவரை சந்திக்கவா போகிறேன், நான் என்ன நாளைக்கு போய் அவரை பார்க்கவா போகிறேன், எனக்கு அவரை பிடிக்கல, அது நான் இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக கூட ஒரு பொதுவாக ஒரு பதிலை அவங்க அப்பாவே ஒரு நடிகர் அப்படிங்கிறனால அவர் சொல்லி வச்சுருந்துருக்கலாம். இதை அதோட முடிச்சுட்டு போகாமல் எவ்வளோ முடிச்சு போட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப சரி நம்மளும் பேசிடலாமே அப்படின்னு பேசினேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேவையில்லாத ஆணி, நம்மளும் பிடுங்கிட்டோம், இன்னும் நிறைய பேர் பிடுங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இதை அரசியல் படுத்துறதுக்கோ இல்லை எங்கிட்ட திரும்பி பார்த்தாலும் அரசியலோ எனக்கு தெரியல.
பார்க்கலாம். வேற யாராவது அது அரசியல் பார்வையோட நெறைய விளக்கங்கள் குடுத்தாங்கன்னா, நம்மளும் சேர்ந்து கேட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல.